ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திருவாரூர் முத்துசாமி ஐயர். சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக முதல்ல பதவியேற்ற ஒரு இந்தியர் தமிழர் யார் அப்படின்னா நம்முடைய திருவாரூர் முத்துசாமி ஐயர். சத்தி அப்படின்னு அவர்களுடைய இதை சுருக்கமாக சொல்லுவாங்க. சத்தி முத்துசாமி ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சற்பட்டம் பெற்றவர் அவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெடிய பயணங்க. இளம் வயதிலேயே அவர் தந்தையை இழந்துடுறாரு, தாயையும் இழந்துடுறாரு. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். மதிய நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே பள்ளிக்கூட படிப்பை அவர் படிச்சிருக்கிறாரு. கணக்கு எழுதுகிற வேலையை பார்த்துக்கிட்டே அதன் பிறகு கல்லூரிக்கு போயிருக்கிறார், சட்டக்கல்லூரிக்கு போயிருக்கிறார். ரொம்ப கடினப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவர் அவர். அதனால் அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்களாம், படித்தா நம்ம திருவாரூர் முத்துசாமி ஐயர் மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலையில இருந்து உயர்ந்த ஒரு மனிதர் அவர். 1880 நான் சொல்கிற காலகட்டம். அப்போ ராவ் பகதூர் சாது சேசையர் அப்படிங்கிறவருடைய அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கு. அந்த திருமணத்துக்காக 4 நாட்கள் வைபவம் நடக்கு. அந்த 4 நாள் விழாலையும் எல்லாருமே கலந்துருக்காங்க. அதில் அந்த 4வது நாள் விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட கலெக்டரு, தாசில்தாரு, முன்சிப்பு, பல முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு யாருமே போகலையாம். என்ன காரணம்னா அந்த 5வது நாள் திருவாரூர் முத்துசாமி ஐயர் வாராரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே காத்திருந்திருக்காங்க. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர், சிறந்த மனிதராக இருப்பார் நீங்கள் பாருங்க. அவர் பல சீர்திருத்தங்களை அவர் காலகட்டத்தில் நிறைய பண்ணியிருக்காருங்க. தமிழுக்கு பல தொண்டுகளை அவர் ஆற்றியிருக்கிறார். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் காலம் கடந்து இன்றைக்கும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடிலாம் சென்னை மாகாணத்தினுடைய நீதிபதியாக ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. ஆங்கிலேயர் அல்லாத ஒருவர் முதல்ல வந்தார் அப்படின்னா அது நம்முடைய திருவாரூர் முத்துசாமி ஐயர் தான். ஆங்கிலேயர்களே அவருடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவர் திறமையை பார்த்து தான் அவருக்கு சற்பட்டமே வழங்கியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சட்ட ஆளுமை மிக்க ஒரு மனிதர், ஒரு தமிழர் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. அப்படி என்ன அவர் சாதிச்சாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. என்ன தெரியுங்களா? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 7ஆம் எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் ஒரு பெரிய தவறு பண்ணிடுறார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி ஒரு வேளை தண்டனை கொடுக்குறாங்க, என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. அப்போ அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட அந்த பணியை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் அவருக்கு தண்டனை கொடுக்குறதா வேண்டாமா, என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது சொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது, சட்ட சிக்கல் ஏற்படுது. என்ன பண்ணன்னு தெரில. ஆனால் நம்முடைய திருவாரூர் முத்துசாமி ஐயருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், லத்தீனும் தெரியும். அப்படி ஏழ்மையிலிருந்து எல்லா மொழிகளையும் படித்த ஒரு பன்மொழி புலவர், பன்மொழி பாவலர்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பன்முகத்தன்மை கொண்டவர் அவர். அப்போ அந்த தலைமை நீதிபதி என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட காலனி ஆதிக்கம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் உள்ள நீதித்துறையில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய அந்தந்த மாகாணங்கள், மாநிலங்கள், நாட்டினுடைய தலைமை நீதிபதிகளுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லி அவங்ககிட்டேருந்து கருத்து கேட்குறார். அதில் எது சிறப்பாக இருக்கோ அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி திருவாரூர் முத்துசாமி ஐயர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்து தான் அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மன்னருக்கு தண்டனையாக வழங்கப்பட்டது என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு சட்ட அறிஞராக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த 7ஆம் எட்வர்ட் மன்னருடைய தலையில கிரீடம் இல்லாத, தலையிலே மொட்டையடிக்கப்பட்ட ஒரு படத்தை நாம் நாணயங்களிலே அச்சிட்டு வெளியிட வேண்டும். அப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாணயங்களில் அச்சிட்டு வெளியிடுவது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு இவர் சொன்ன ஆலோசனையை ஏற்று
அந்த மன்னருடைய கிரீடம் இல்லாமல் மொட்டைத்தலையோட ஒரு படத்தை வந்து நாணயங்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஏற்புடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.